என்னடா திடுதிப்புன்னு ராகுல் டிராவிட் ட்ரெண்டிங் ஆகுறாருன்னு போய் பார்த்தாக்கா எல்லாமே ராகுல் டிராவிட திட்டிட்டு இருக்காங்க. ஐபிஎல் 2025 உடைய ஃபர்ஸ்ட் எவர் சூப்பர் ஓவர் மேட்ச் டெல்லி விசஸ் ராஜஸ்தான். செம்ம மேட்சுங்க. 90% மேட்ச் ராஜஸ்தான் டாமினேட் பண்ணாங்க. 10% ஆப்பர்ச்சுனிட்டியில் டெல்லி உள்ளே புந்துட்டாங்க. ஸோ டெல்லியில் நடந்த கடந்த 2 மேட்ச் எடுத்து பார்ப்போம். டெல்லி விசஸ் மும்பை. 90% ஆஃப் த மேட்ச் டெல்லி கையில் இருந்தது. 10% சான்ஸ் தான் மும்பைக்கு இருந்தது. அந்த 10% சான்ஸில் 3 பேக் டு பேக் ரன் அவுட் பண்ணி மேட்சே வின் பண்ணிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் டெல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்களோட விருந்தாளி, எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க, என்னங்க 2 பாயிண்ட் வச்சுக்கோங்கன்னு எடுத்து கொடுத்த மாதிரி இருந்தது. இப்போ இந்த தடவை என்னாச்சுன்னா, ஐயோ லாஸ்ட் டைமே நீங்கள் உங்கள் கையிலேருந்து 2 பாயிண்ட்டை மும்பைக்கு கொடுத்துட்டீங்க, அதனால் இந்த தடவை நீங்கள் வச்சுக்கிறதாங்க கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் அந்த 2 பாயிண்ட்டை கையில் இருந்த பாயிண்ட்டை தூக்கி டெல்லி கையில் கொடுத்தாங்கன்னு தான் சொல்லுவேன். பட் அந்த 18th and 20th ஓவரில் மிச்சில் ஸ்டார்க்கு போட்டது வேறு விதம், மேட்சே மாற்றி விட்டார். கடைசி ஓவரில் 9 ரன் வேணும், 6 விக்கெட் ராஜஸ்தான் கையில் இருக்குது. ஆனால் அவங்களால 8 ரன் தான் அடிக்க முடிஞ்சது. சூப்பர் ஓவருக்கு வருது. இந்த சூப்பர் ஓவருக்கு வந்த பிறகு அவங்க எடுத்த டெசிஷனை வச்சு தான் ராகுல் டிராவிட எல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா செம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய ஜெய்ஸ்வாலையும் ராணாவையும் உள்ளே இறக்கியிருந்தா மேட்சே வேறு மாதிரி ஆயிருக்கும். ஆர்ச்சர் மாதிரி ஒரு பவர்ஃபுல் வெப்பன் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் சஞ்சீவ் சர்மா கிட்டே ஏன் பவுலிங் கொடுத்தீங்க, 2 ராங் டெசிஷனால தான் நம்ம மேட்ச் தோற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் இன்டர்நெட்டும் கிரிக்கெட் லவர்ஸ் எஸ்பெஷலி ராஜஸ்தான் ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம கோவத்தில் இருக்காங்க. ராகுல் டிராவிட திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மேட்ச்சு ராஜஸ்தான் ஜெயிச்சிருந்தா அப்படியே மாற்றி பேசுவோம். ஐயோ ராகுல் டிராவிடோடைய அந்த டெசிஷன் தான், அந்த இடத்துல அவர் அந்த மூமெண்ட்டும் பாடலான்னு வச்சுக்கவே அப்படியெல்லாம் நம்மளே மாற்றி பேசுவோம். அதாவது ரிசல்ட் ஃபாராக வந்தால் ஒரு மாதிரியும், ரிசல்ட் எகென்ஸ்டாக போனால் ஒரு மாதிரியும் நம்ம பேசுவோம். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக நம்ம ராகுல் டிராவிட திட்டுற அளவுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே 2 டீமில் ஒரு டீம் வின் பண்ணி ஆகணும். அந்த சுச்சுவேஷனை எந்த டீம் பெட்டராக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டெல்லி வின் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கலாம். ராஜஸ்தானுக்கு பெட்டர் லக்ஸ் நெக்ஸ்ட் டைம் சொல்லிக்கலாம். ஸோ இதுக்காக நம்ம ராகுல் டிராவிட திட்டுறது சரியில்லை அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்ஸில் போடுங்க.